படும் பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சித்தி தருநாதன் தென்கமழை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்றென்றதொருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. திருச்சிட்டம். அண்ட சராசரத்திற்கெல்லாம் சிசி அண்ட சராசரத்திற்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடிய செந்தமிழ் சொக்கன் பேரொரு கருணையினாலும் ஞானமே வடிவாகிய சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய அருளாசியாலும் தொடர்ந்து இங்கே நமது லண்டன் ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்கள் அறநருள் என்று சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற இந்த ஞான அமைப்பின் மூலமாக பன்னிரு திருமுறை இசை விழா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்தி இந்த விழாவை நாமெல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழா. இந்த விழா அறநருள் பெருமானுடைய அருளோடு இது நிகழ்கிறது என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இங்கே அடியேனை ஆட்கொண்டு அருள் செய்யும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய உற்பாதக மலங்களை திக்கு நோக்கி மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து மிக அற்புதமாக இந்த சபையினுடைய தலைவராக இருந்து இந்த அறநருள் என்ற அமைப்பை வழிநடத்தி செல்லக்கூடிய நமது சிவபூஜா துறந்தரர் சபா சண்முகம் ஐயா அவர்கள், பதிவுத்துறையினுடைய தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இந்த அமைப்பினுடைய அறங்காவலர்கள் முருகேசன் ஐயா, வேலுக்குடி மகாலிங்கம், கற்பகலட்சுமி, ராமலிங்கம் மற்றும் அறநூறு புரவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அற்புதமான அமைப்பின் மூலமாக திருமுறைக்கு தொண்டு செய்து திருமுறைக்கு அரணாக இருந்து கொண்டு அறநூறோடு அரணாக இருந்து இந்த திருமுறையை நாம் அனைவரும் பெற்று உய்யும்படியாக ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அறங்காவலர்கள் புரவலர்கள் அனைவருக்கும் அடியேன் சென்னிசார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பெரும் திரளாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், நீங்கள்லாம் தவம் செய்தவர்கள், தவமும் தவமுடையார்க்காகும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இந்த ஞான நூலை கேட்பதற்கும் கற்பதற்கும் ஓதுவதற்கும் ஓதுவிப்பதற்கும் திருவருள் இருந்தால்தான் செய்ய முடியும். அப்படி அந்த திருவருள் வாய்க்கப்பட்டதினால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் தவமுடையவர்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி மகிழ்ந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இந்த திருமுறை இசை விழா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு முத்தாய்ப்பாக திருமுறை ஆசிரியர் தர்மராஜத்தினுடைய திருமுறை ஆசிரியர் அவர்கள் மிக அற்புதமாக திருமுறை இசைத்து நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் சிவமனம் கமழும்படியாக செய்து அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏற்பாடாகி நிகழ்கிறது என்று சொன்னால் அது அரண் அருள்தான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இங்கே இந்த விழாவினை துவங்கும் முகமாக அடியேனுக்கு பணித்திருக்கிறார்கள்
இங்கே விழாவை துவங்கும் முகமாக இங்கே மேடையினுடைய முன் வரிசையிலே பத்மஸ்ரீ விருது பெற்ற நமது திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான் அதை துவங்கி வைக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்று சொன்னால் திருஞான சம்பந்த பெருமான் அவரை போல திருமுறைக்கு உயர்வு சொல்வது யாரும் சொல்ல முடியாது. 12 திருமுறைகளில் இன்றைக்கி ஐயா அவர்கள் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்று தான் பேச இருக்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் நிலையில் சாமி சொல்லுகிறார், நம்ம இந்த உயிர்களெல்லாம் உய்யும்படியாகத்தான் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்பம் என்பதை நாடித்தான் யானையிலிருந்து எறும்பு ஈராக அனைத்து உயிர்களும் இன்பத்தை நோக்கிய பயணம்தான். அந்த இன்பத்தை அடைவதற்காக என்ன செய்கிறோம்? திருக்கோயில் வருகிறோம், வழிபாடு செய்கிறோம், பூஜை செய்கிறோம் இல்லையா, விரதம் இருக்கிறோம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். சண்டைக்கு வந்துடாதீங்க, நான் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நீ கஷ்டப்படாத. நீ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில், துரித உணவு காலம், உடனே எனக்கு முத்தி கிடைக்கணும். நான் என்னால் ஞான மார்க்கத்தில் ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள், ஞானத்தாய் நானும் தொழுவனோ என்று சொல்லி எனக்கு ஞானத்தால் தொழ தெரியாது, வேண்டாம். எனக்கு நெறி நின்று ஒழுக தெரியாது, அவசியம் இல்லை. உனக்கு வீடு பேர் வேணுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கள் பத்மஸ்ரீ பெற்ற ஐயா அவர்களுடைய திருவடியை வந்து சாருங்கள், உங்களுக்கு வீடும் ஞானமும் கிடைக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறேன், நான் சொல்லலை. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடின் வீடும் ஞானமும் எண்ணாவதும் எந்தை வளஞ்சுழி நாடி ஞானசம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசைபாடும் ஞானம் வல்லார் அடிசார்தல் ஞானமே என்று சொல்லுகிறார். இதுக்கு மேலே நான் சான்று வேணும்? பெருமானுடைய வாக்கு. நம்ம இது நமக்கு போற்ற தெரியவில்லை, ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் போற்றுகிறார்கள். நாடு விடுதலை அடைகின்ற பொழுது திருமுறை இசைத்து தான் அந்த செங்கோலை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சொன்னதை இந்த காலத்திலும் அவர்கள் அதை வழிநடத்தி செல்லக்கூடிய பிரதம அவர்கள் நம்மளுடைய உதவமூர்த்திகளெல்லாம் வரச் செய்து, அவர் சாதாரணமாக சொல்லலை, அவர் நீங்களெல்லாம் இந்த பூமிக்குரிய சிவமாக திகழக்கூடியவர்கள் என்பதை சொல்லி சாஷ்டாங்கமாக ஒரு பிரதம மந்திரி விழுந்து வணங்குகிறார் என்று சொன்னால் திருமுறையுடைய சிறப்பை இதற்கு மேல் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி இந்த திருமுறையுடைய சிறப்பை துவங்கி வைப்பதற்காக, தலைமை தாங்குவதற்காக எங்கள் ஐயா பெருந்தொண்டர் அவர் சிவாலயம் மோகன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவர்களுடைய பதிப்பு, அவர்கள் செய்து வரக்கூடிய தொண்டு அளவிட்டு சொல்ல முடியாது. எங்கும் சைவ நிகழ்வுகள் இருந்தால் அங்கே அவர்களை பார்க்கலாம். சைவத்தோடு தன்னுடைய வாழ்வை இணைத்து கொண்டு மிக அற்புதமாக தொண்டு செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவது சைவம் செய்த ஒரு தவப்பயன் என்று சொல்லி ஐயா அவருடைய புண்ணாத்தினுடைய வணங்கி மகிழ்ந்து, அந்த பக்கம் ஒரு வக்கீல், இந்த பக்கம் ஒரு வக்கீல், ஐயா அவர்கள் மிக அற்புதமாக ராஜாராமன் ஐயா அவர்கள் துணை செயலாளர், சேக்கலார் ஆராய்ச்சி மையத்தினுடைய துணை செயலாளர் இருந்து அவர்கள் இந்த நிகழ்வை அற்புதமாக தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கிறார்கள். மிக அற்புதமாக இந்த ஞான வேள்வி என்பது இது ஒரு கைலாயம் போல காட்சி அளிக்கிறது என்று, அந்த கைலாயத்தை நமக்கு இங்கே காட்சிப்படுத்துவதற்காக அருள் இந்த அற்புதமான நிகழ்வை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எங்கெல்லாம் அடியார் திருக்கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் ஒரு ஓரமாகவோ நடுவாகவோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அந்த இன்பத்தை துய்த்து கொண்டு இருப்பான் என்று சொல்ல, அடியார் பின்னே செல்வானாம் சிவபெருமான். அதான் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீயிருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு மாணிக்கவாசக பெருமான் கேட்டார். அதுபோல் அடியார்கள் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சாமி சொல்கிறார். அப்புறம் சாமி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கை இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே துளுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுதறியை காணலாமேன்னு சாமி சொல்கிறார். அது யாராவது இருக்கட்டும், நல்லவன், ஒழுக்கமானவன், ஒழுக்கம் கெட்டவன், கொலைகாரன் இல்லையா, வஞ்சன், சூது நிறைந்தவன் யாராக இருக்கட்டும்,
திருநீரும் சாதனமும் அணிந்து விட்டால் அந்த ஆலயத்தின் உள்ளே இருந்த கருவறையில் இருந்த சிவபெருமான் அவனா இது இவனா என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து இவனே சிவம் என்று சொல்லி வணங்கக்கூடிய அந்த பக்குவ நிலை உள்ளவர்களுக்கு நடுவிலே கன்றாப்பு நடுதறியை காணலாம் என்று சொல்கிறார். அதனால் 63 நான்மார்களுடைய வரலாற்றையும் பார்க்கின்ற பொழுது குழந்தையை கேட்கிறார், தருகிறேன்னு சொல்ல. சிவம் கொடுத்தது சிவம் கேட்குறது கொடுக்குறார். தன் மனைவியை கேட்கிறான். இயற்பகை நாயனார் சைவம் மறைகள் ஓலமிட்டு தேடுகிறது, ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே என்று சொல்லி இயற்பகை நாயனார் வரலாற்றில் சிவபெருமான் ஓலமிடுகிறான். சிவத்தை ஓலமிட்ட அந்த பக்குவம் நிறைந்ததுதான் அடியார்களுடைய அருள் வரலாறு என்பதை இங்கே அற்புதமாக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். ஓலம் ஓலம் இயற்பகை முனிவா ஓலம் என்று சொல்லி ஓலமிடச் செய்தது சிவத்தை. அவ்வளவு நெறி நின்று வாழ்ந்தார்கள் அடியார் பெருமக்கள். சிவம் தர வந்தது என்னுடைய யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த பற்று அற்ற நிலையிலே கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அடியாருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய புராணம். அந்த புராணத்தில் 7 கண்டத்தில் இந்த மாதிரி புராணம் கிடையாது. தன் வீட்டில் வேலை செய்தவன் சண்டை போட்டு வெளியே போயிட்டான். அடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வதற்கு வீட்டையா வர்றவங்களாம் திருவடிக்கு பாத பூஜை பண்ணுறார். அம்மையார் அந்த தீர்த்தம் விடணும், தண்ணி விடணும், தண்ணி வார்க்கணும், அவர் திருவடிக்கு அபிஷேகம் செய்கிறார். ஒவ்வொருத்தராக போகிறாங்க, ஒவ்வொரு அடியார்களாக போகிறார்கள். இந்த அம்மா கையில் தண்ணி நிற்கிது, ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா வந்திருக்கிற வீட்டிலேருந்து போன வேலைக்காரன் அடியாராக வந்திருக்கான். அவனுக்கு நான் எப்படி தண்ணி ஊற்றணும்னு நிற்கிறாங்க. கையை வெட்டினார். யாராக இருந்தாலும் அடியாராக வருகின்ற பொழுது தத்தா நமர் என்று தடுத்தார். தன் உயிரை போனாலும் கூட பரவாயில்லை, தன் உயிரையும் மேலாக மதிக்கக்கூடியது சைவம். எதை என்று சொன்னால் திருநீரும் கண்டிகையும் தான். அது திருநீரும் கண்டிகையும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை போற்றக்கூடிய அந்த பக்குவம் சைவத்திற்கு இருக்க வேண்டும். அந்த பக்குவம், அதாவது சாமி சொல்லுவார், புத்தடியோம் உண்மை தேர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அப்போ இந்த அடியார் திருக்கூட்டத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது என்னை நான் ஒரு புத்தடியானாகவே காட்டிக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அவன் நேற்று வந்தான், அவனுக்கு என்ன தெரியும், அது அல்ல சமயம். நான் 10 வருஷம் வரேன் சார், ஒரு 50 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் சார், நேற்று வந்த பையன் அவன்தான் பல அடியார். நம்ம 50 வருஷம் வந்தாலும் நம்ம தான் புத்தடியார். அந்த பக்குவ நிலை இருந்தால் அங்கே சிவம் நமக்கு அதனுடைய அருள் நெறியை காட்டுவதற்கு தயாராக இருக்கு. அந்த ஆணவ மலத்தை அறுப்பதற்கான ஒரே வழி இது போன்ற ஞான நூல்களை கற்பதும் ஞான நூல்களை கேட்பதுமாக நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வை, அந்த நெறியை, அந்த நெறியில் நிகழ்த்துவதற்காக நமக்கு இந்த திருமுறை தொடர்பான விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நமது சாமி தண்டபாணி ஐயா அவர்கள் பெரும் சிரத்தையோடு லண்டன் மாநகரத்தில் இருந்தாலும் கூட 21 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த தொண்டை செய்து வருகிறார் என்று சொன்னால் இதை செய்வதற்கு அவர் பெருவுள்ளம் கொண்டிருக்க வேண்டும். இது தொடர்ந்து செய்வதுதான் தொண்டு. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட, எவ்வளவு சூழ்நிலைகள், ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத பொழுதும் கூட பல இன்னல்களுக்கு இடையிலும் இருந்து இதை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்பட இருந்து கொண்டு 63 நாயன்மார்களுடைய அந்த உறுதிப்பாடு, அந்த வானமே இடிந்து விழுந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உறுதியில் நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அடியாருடைய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஏனென்று சொன்னால் அந்த சைவ ரத்தம் அவர்களுக்கு ஓடுகிறது. அந்த பாரம்பரியம், சிவ பாரம்பரியம் தொண்டு தொட்டு சமயையா பிள்ளை அவர்கள் சிவபூஜை செய்து ஓதுவாமூர்த்திகளாக இருந்தவர்கள். நம்ம 26 சன்னிதானத்தில் ரொம்ப அருமையாக பாராட்டுவாங்க, ரொம்ப சொல்லுவாங்க. ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் சிவபூஜை துறந்தராக இருந்து அந்த ஓதுவாமூர்த்தி அந்த இதை செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கிலிருந்து வந்த அந்த வண்ணம், அந்த ஆற்றல் அந்த சொல்லுக்கு உண்டு என்று சொல்லுவார். அதனால் இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே நிகழ்த்திய, இங்கே ஏற்பாடு செய்த எங்கள் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நம்மளது பொற்றாளம் துறை ஆறுமுக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் மாதிரி திருமுறைக்கு தொண்டு, அதாவது பின்னே தொடர்ந்து அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கள் செய்து கொண்டேன்னு சொன்ன மாதிரி அவங்க ஐயாலாம் நம்ம தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பின்னாடியே தொண்டு செய்த பலமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி நிறைய அடியார் பெருமக்கள் இருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் சிவத்தோடு சிவமாக இருந்து இங்கே இந்த சிவ அனுபவத்தை பருக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி
இந்த அடுத்தடுத்து ஐயா பேச இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த ஞான வேள்விகளை கலந்து கொண்ட உங்கள் அனைவரும் பொன்னாத்தினுடைய வணங்கி மகிழ்ந்து குருமகா சன்னிதானம் பாதங்களை மீண்டும் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காண்பரிய பொங்கு மலர்வாதம் இப்பூதலத்தே பொந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் ஜோலை தென்னன் பெருந்துரையால் அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய். 27வது நட்சத்திர குருமகா சன்னிதானங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த அறனருள் 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழா தொடர்ந்து 21 வருஷமாக வேத சிவாகம புராண இதிகாச தோத்திர சாத்திர சைவ சமய திருமுறை சிறப்பு சொற்பொழிவு அரங்கம். ஓதுவாமூர்த்தி நம்முடைய சாமி தண்டபாணி ஐயா சொல்லுவாங்க, இந்த வரியை அப்படியே 26வது குருமகா சன்னிதானம் அப்படியே எழுதி அப்படியே போடணும் பாடினாங்க. ஒவ்வொரு வரியும் தங்கத்தில் வைரத்தை பொறிச்ச மாதிரி அவ்வளவு அர்த்தம் இருக்குது. சமயம் புரிந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். அவ்வளவு அர்த்தம். இதை பற்றியே ஒரு நாள் பேசணும். அவ்வளவு செய்தி அது ஏதோ போட்டிருக்காரு நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு செய்தி, தொடர் செய்தி அது. அப்படி 21 ஆண்டு காலமாக தொடர்ந்து இது பல நூறாண்டு காலம் பார்க்கணும் இந்த விழா. அப்போ இந்த அரங்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுடைய வழித்தோன்றல்கள்லாம் வந்து இதை நடத்தணும். நாங்கள்லாம் வந்து கலந்துக்கணும். திருவருள் இதற்கு ஆசி வழங்கணும். நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் ஆசி வழங்கும். இந்த விழாவுக்கு இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றவர் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய நம்முடைய சிவபூஜா துறந்தரர் சபா சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள். அவங்கள பற்றி ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க. அவர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள், அதில் தலைவர் ஐஜியாக இருந்தவங்க. பாரம்பரியமிக்க ஓதுவா பரம்பரை, சிறந்த தமிழ் அறிஞர். அவங்கெல்லாம் இதில் இணைஞ்சு இந்த விழாவை நான் தொடர்ந்து அங்கே ராஜா அண்ணாமலை மன்றத்திலிருந்து நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கிறேன். அது பெரிய வாய்ப்பு, பாக்கியம். உங்களையெல்லாம் ஆண்டுதோறும் இந்த விழாவில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய பாக்கியம். இது ஒரு திருக்கோயில் மாதிரி இது இல்லையா? திருக்கோயிலில் முதல் நாள் விழா குடும்பமாக நடத்துகிறாங்க. இதை அவங்களுடைய துணைவியாரும் நீங்கள் எல்லா சமய விழாக்கள்லையும் பார்க்கலாம். குடும்பமாக நடத்துகிறாங்க. அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததிகள்லாம் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழணும்னு உங்கள் சார்பாகவும் திருவருளை வேண்டிக்கிறேன். இது 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெற போகிறது. இன்று நம்ம எதிரே முத்தாய்ப்பா உள்ள நம்ம ஓதுவா மூர்த்தி 3 சாமிநாதன் ஐயாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய தருமபுரம் ஐயா, லால்குடி ஐயா நம் எதிரே வந்து சிவமாக காட்சி தருகின்றார். திருத்தணியாருக்கு சில நேரங்களில் பட்டத்துக்கு பெருமை வரும். பட்டம் கிடைச்சா நமக்கெல்லாம் பெருமை. பட்டம் சில நேரத்தில் பெருமையை தேடிக்கும். அப்போது பெருமை மிக்கவர் இடத்துல வந்து பட்டம் வந்து சேரும். அப்படி அந்த வகையிலே இந்த பதும விருது திருத்தணியாருக்கு திருமுறை இன்று நமக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய திருத்தணியாருக்கு இந்த பெருமை கிடைத்தது. பட்டத்துக்கும் பெருமை, நமக்கெல்லாமும் பெருமை. இது ஒரு சிறப்பு. பல பேர் பட்டத்துக்கு உரியவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமுறைக்கு இது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கி இதுக்கு நம்ம குருமகா சன்னிதானத்தையும் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, இன்றைக்கி திருமுறையை உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. எப்படி தருமபுரத்து ஐயா ரெக்கார்டு பண்ணி உலகம் ஃபுல்லாக கொண்டு போனாங்களோ, அந்த மரபு வழியே மரபு மாறாமல்
சமயப் பணி செய்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பாராட்டம் இருக்குது. அவர்களை உங்கள் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். இங்கே முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்கிற எல்லா சான்றோர் பெருமக்களும் பாதிக்கு மேலே எனக்கு பேர் தெரியும். எல்லாம் ஒரு திருத்தொண்டர்கள். செட்கிழார் பெருமான் பின்னாடி வந்து அவங்க பேரெல்லாம் சொல்லி பாடியிருப்பார். அப்படி திருத்தொண்டு செய்யக்கூடியவர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. சொன்னார், பொற்றாளம் ஐயாவை பற்றி சொன்னார், நம்முடைய பனசையார். அப்படி சிறந்த சான்றோர் பெருமக்களெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன். இன்று அரணருள் 12 நாட்கள் தொடர்ந்து விழா நடத்துகிறது. விழா இன்விடேஷன் உங்கள் கையில் எல்லார்ட்டையும் இருக்கும். இன்றைய விழாவில் மாலை நிகழ்வாக காலையிலிருந்து விழா நடக்கிறது. மாலை விழா நிகழ்வாக பெரிய புராணம் 12 நாட்கள் 12 இளம் அறிஞர்கள். இந்த இளம் அறிஞர்கள் நமக்கெல்லாம் பெரிய புராணம் சொல்ல இருக்கிறார்கள். முதல் நாளில் முதல்ல வழக்கறிஞர் எப்படி சொன்னாங்களோ, ஐயா மணிவாசகம் அவர்கள் சொன்னது போல் இவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆண்டுதோறும் இவரையும் பார்ப்பீங்க. எல்லா சமய விழாக்கள்லையும் பார்க்கலாம். பெரிய சிவத்தொண்டர். சிறப்பாக துவக்க உரை நிகழ்த்தினார்கள். பல அரிய செய்திகளை சொன்னார்கள். சம்பந்தமூர்த்தி வாயிலாக பெருமானை நாம் வழிபடணும்னா எங்கே போகணும்? திருமுறை காவலர் இடத்துல போகணும். அழகாக நல்ல உதாரணத்தை, நல்ல அருமையான பாட்டை சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி தம்பி ஆக்கா ராஜாராமன் இன்று முதல் நாள் நிகழ்வாக நமக்கெல்லாம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரினுடைய அவதாரத்தினுடைய மகிமை, அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். நிறைய குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவருடைய நேரம் நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன். தலைமை உரைன்றது துவக்க மாதிரியே தான். அவர் பேச்சை நீங்கள் எல்லாரும் கேட்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தினந்தோறும் மாலை நேரத்தில் பெரிய புராணத்தை இந்த இளம் அறிஞர்கள் சிந்தித்து, சமய வழி நின்று சிந்தித்து, அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு இலக்கியமாக பேசிடக்கூடாது, இது பெரிய பக்தி இலக்கியம். சமய வழி நின்று சிந்தித்து நமக்கெல்லாம் அவருடைய சிந்தனையை எல்லாம் தருவதற்காக 12 இளம் அறிஞர்கள் இங்கே பொழிவு நிகழ்த்த இருக்கிறார்கள். 12 நாட்களும் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன் உங்கள் சார்பாக. பெரிய புராணத்தை பற்றி எல்லாருக்கும் பெரிய புராணம் தெரியும். ஒரு குறிப்பு, என்ன குறிப்பு? பெரிய புராணம்ன்றது என்ன? ஆசிரியர் திருத்தொண்டர் மாக்கதை, திருத்தொண்டர் புராணம். புராணம்னா பழமையான வரலாறு. வரலாறுனா ஹிஸ்ட்ரி. பழமையானது வரலாறுனா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. நம்முடைய வரலாறு, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு. 63 நாயன்மார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய வரலாற்றைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வரிசைப்படுத்தி திருத்தொண்ட தொகையாக தர, நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியாக நமக்கு தர, அதை விரிவுபடுத்தி களப்பணி செய்து, அந்தந்த ஊரில் போய் உட்கார்ந்து ஒரு முதலமைச்சராக இருந்து களப்பணி செய்து தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் 4281 பாடல்களாக விரிவாக நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. இதில் 3 சிறந்த உரையாசிரியர்கள் வந்தார்கள். ஒருவர் நம்முடைய சுப்புராய நாயக்கர், அடுத்து திருவண்ணாமலை திருமடத்து தம்பிரானாக திகழ்ந்த ஆறுமுக தம்பிரான் சாமிகள், 3வது நம்முடைய சிவகவிமணி CK சுப்பிரமணிய முதலியார் அவர்கள். இந்த 3 உரையாசிரியர்களும் நமக்கு பெரிய புராணத்துக்கு உள்ள நம்ம நுழைந்து பெரிய புராணத்தை பார்ப்பதற்கு, அடியாருடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்கு விளக்கமாக உரை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல்வராக இருந்து இதை ஆவணப்படுத்தி
இந்த தமிழ்நாட்டினுடைய சோழ மன்னனிடத்தில் முதல்வராக இருக்காங்க. சோழ மன்னனுடைய தலைமையிலேயே சபாநாயகர் முன்னிலையில் சிதம்பரத்தில் இதை அரங்கேற்றம் செய்கிறார்கள். ராஜா கவரி வீசுகிறான், ராஜா தலைமை தாங்குறான். ராஜான்றது எப்படின்னா பிரசிடென்ட் மாதிரி, ஜனாதிபதி மாதிரி. ஜனாதிபதி முன்னாடி என்ன 2 பேரும் வக்கீல் இருக்கிறாங்க, அதை என்டார்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனாதிபதி முன்னாடி பிரதமரோ பிரதம அமைச்சரோ இதை அரங்கேற்றம் பண்ணால் அது இந்த நாட்டினுடைய கெசட் ஆகிடும். இந்த நாட்டினுடைய கெசட்டு தான் பெரிய புராணம், நம்முடைய வரலாறு. இந்த வரலாறை நாம் சிந்திப்பதற்கு அறநருள் அருமையான ஒரு ஏற்பாடு. ஆண்டுதோறும் ஒரு பெரிய சான்றோரை அழைத்து பேச சொல்லுவாங்க. அந்த வகையிலே கடந்த ஆண்டு வரை நம்முடைய தமிழ் பேரறிஞராக திகழ்ந்த ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பெரிய புராண சிந்தனையை கொடுத்தார்கள். இந்த முறை ஒரு நாள் அவர்கள் பேசுவதாக இருந்தது. திருவுருள் திட்டம் வேறாக மாறியது. ஆனால் அதற்கு முன்னமே இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இனி பெரிய புராணத்தை இளம் தலைமுறை சிந்திக்கணும் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஏற்பாடு. தெய்வ சேட்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய சார்பாக இந்த ஏற்பாட்டிற்கு ஒரு நன்றியையும் வாழ்த்தியும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த 12 பேருமே தெய்வ சேட்கிழார் பெருமானுடைய எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தைகள் தான். இவர் துணை செயலராக பணியாற்றுகின்ற ராஜாராம். அந்த வகையிலே சேட்கிழார் ஆராய்ச்சி மையத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பேராசிரியர் கற்பகம் அவர்கள் ராணிமேரி கல்லூரியிலிருந்து வந்திருக்காங்க. தம்பி சிவமாதவன் வந்திருக்கிறாரு. எல்லாம் தினந்தோறும் நமக்கு பெரிய புராண செய்தியை தருவதற்காக இருக்கிறார்கள். உங்களோடு சேர்ந்து இந்த பெரிய புராணத்தை நாமும் அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். தம்பி ராஜாராம் அவர்களுக்கு வழிவிட்டு அவரை வாழ்த்தி திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய அவதார நோக்கத்தை இங்கே எடுத்துரைக்க வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகலாமுணர்ந்து ஓதற்கரியவன் என்னுள் ஆவிய நீர்மொழி வேணின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அறிவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்மனை வழுவா வண்ணம் அருமை. ஆதிநட மாடுமலை அன்றிருவர் தேடுமலை சோதிமதி ஆடரவன் சூடுமலை நீதி தழைக்குமலை ஞான தபோதரரை வா என்று அழைக்குமலை ஞான தபோதரரை வாவென்று அழைக்குமலை அண்ணாமலையை வணங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த அன்பிற்கினியவர்களே, இந்த மேடை தாங்காது என்கிற காரணத்திற்காகத்தான் அத்தனை பெரிய மனிதர்களையும் கீழே அமர வைத்திருக்கிறார்கள். இல்லையேல் அத்தனை பேரும் மேடைக்கு உரிய அத்தனை அம்சங்களோடும் நிறைந்தவர்கள். அதிலும் மேடையினுடைய முன்வரிசையில் உள்ள அத்தனை பெருமக்களும் சைவத்தின்பால் மிகுந்த ஆழமும் நம்பிக்கையும் தினம்தோறும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற பெருமக்கள். இந்த பெருமக்களுடைய திருவடியை வணங்கி நட்சத்திர குருமணிகளுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த 21ஆம் ஆண்டு இவ்விழா ஐயா சொன்னதை போல 100 ஆண்டு காண வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இதற்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக நம்மிடையே எழுந்தருளியுள்ள நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார். ஐயாவுடைய பொற்பாத திருவடிகளுக்கு எங்களுடைய வணக்கங்கள். இது நம்ம சாதாரணமாக பார்த்துடுறோம். நீங்கள் இதே ஒரு நடிகரோ நடிகையோ இருந்தால் அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மாணிக்கங்களையும் முத்துக்களையும் நம்ம கொண்டாடுறது கிடையாது. வேற யாருக்கோ ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுத்தா, பத்ம விருது கிடைச்சா அவ்வளவு பெரிய செய்திகளாக பக்கம் பக்கமாக எழுதுகிற பத்திரிகைகள் கூட நமக்கு ஒரு 8வது காலத்தில் எங்காவது. ஆனால் ஒன்று நான் 11வது ஒரு விஷயம் தீர்க்கமா நம்பணும். எங்க சிவாலயம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பக்திக்கு எது முதலீடு அப்படின்னு கேட்டா நம்பிக்கை தான் முதலீடு. ஃபெய்த் ஃபர்ஸ்ட், ஃபெய்த், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. நோ மோர் கொஸ்டின். இங்க ஐயா மணிவாசகம் ஐயா இருக்காங்க, நான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பதில் கிடைக்கணும்.
வழக்கறிஞர் வேலையெல்லாம் அப்படியே வாசல்லே விட்டுட்டு வந்துடுவோம். நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கான இடம் கிடையாதுங்க. நம்பிக்கை முதலீடாக. நான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற பொழுது வள்ளலார் குறித்து பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நான் எங்களுடைய திருக்கோயில் வளாகத்தில் வலம் கொண்டு கொண்டிருக்கிற பொழுது திருவண்ணாமலையுடைய வளாகத்தில் வந்துட்டு இருக்கும் போது வெண்ணுடை தரித்த ஒரு மகான் அவர் வராரு. பார்த்துட்டு கேட்கிறார், தம்பி என்ன படிக்கிற எல்லாம் கேட்டுட்டு திருநீர் நெத்தியில இட்டுட்டு ஒரு வள்ளலாருடைய பக்தராக இருந்த காரணத்துல என் இடத்துல சொல்றார், வள்ளலார் குறித்த விஷயம் தெரியுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. சரி, 3 எழுத்துக்களை சேர்த்து பாரு. ப த வி, பதவி கிடைக்கும். என்ன பதவி கிடைக்கும்? அமைச்சர் பதவியா? அது எப்ப புடுங்குவான்னு தெரியாது. அவர் சொன்னதை சொல்றேன் நான், இது ராஜாராமனுடைய வாக்கு கிடையாது. அமைச்சர் பதவியா? கிடையாது, அருட்பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆக ஐயாவுக்கு எந்த பதவி கிடைத்திருக்கிறது என்றால் அருட்பதவி கிடைத்திருக்கிறது. அது 8வது காலத்தில் எழுதினாலும் எங்களாலும் யாராலும் எட்ட முடியாத காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே ஐயா அவர்களுடைய பொற்பாத கமலங்களை வணங்கி ஞானசம்பந்த பெருமானை குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு பெருமக்களுடைய வருகைக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. முதல் காரணம் என்ன என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய வருகை காரணம் இந்த உலகத்தில் சைவத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தலந்தோறும் சென்று விதைக்கிறார். ஒரு கோயில்ல போய் என்ன பண்ணாங்க? பதிகம் பாடினார் என்றால் அந்த பதிகம் ஒரு விதை. அந்த பதிகம் என்று விருட்சமாக அந்த ஆலயத்தை காக்கிறது, சைவத்தை காக்கிறது, அந்த மக்களை காக்கிறது. ஆக ஞானசம்பந்த பெருமான் இந்த பூமிக்கு வருவித்த பெருமான் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாற்றல் எதற்காக வருவித்ததென்றால் நமக்கு சைவத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம இதை அடுத்தது ஞானசம்பந்த பெருமான் வருவிற்று அவர் பதிகங்கள் பாடி நம்ம மக்களுக்கு இருந்த அவநம்பிக்கையெல்லாம் தீக்கிறார். ஒரு தாய் என்ன பண்றா, ஒரு குழந்தை தத்தி நடக்குது, நடக்கிறதுக்கு தன்னுடைய ஒரு விரலை கொடுக்குற. இந்த குழந்தை அதை பிடிச்சிட்டு அப்படியே நடைபழகு. அதுக்கப்புறமா வீறு கொண்டு நடக்குது. இந்த ஒரு விரல் தான் மூலாதாரமா இருந்திருக்கும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் பதிகங்கள் பாடி அந்த ஒரு விரலை, சைவத்தின்பால் நம்பிக்கை மிகுந்த விரல்களை நமக்கு அளித்து விட்டு போயிருக்கிறார். இதை யாராவது ஒருத்தர் என்டார்ஸ் பண்ணணும் இல்லை? நீங்க 5 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா கூட அது 5 ரூபாய் ஸ்டாம்ப் தான் உரியதுன்னு சொல்லி ஸ்டாம்ப் குத்தனாதான் டெலிவரி வருது. 5 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டின உடனே வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றானா, அதை வெரிஃபை பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் போஸ்ட் ஆஃபீஸ்ல. அவர் பார்த்துட்டு இந்த எடைக்கு இது தகுந்தது, இந்த ஸ்டாம்ப் கரெக்டா தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்படி பதிகங்கள் பாடி 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டதை சேக்கிழார் பெருமான் அருட் ஸ்டாம்பிங் செஞ்சு நம்மளுக்கு கொடுக்கிறார் பெரிய புராணத்தின் வழியா. ஏன்னா அவர் நேரில் பார்த்ததை போல அவர் சொல்லுகிற விஷயங்கள் ஒவ்வொரு கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று அது எந்த சூழலில் பாடப்பெற்றது என்பதை உள்வாங்கி அதை என்டார்ஸ் பண்ற மாதிரி, இது இது இந்த தருணத்தில் நடந்தது, இதற்காக பாடப்பெற்றது என்று சேக்கிழார் பெருமான் வரலாற்றோடு இணைத்து சொல்லுகிற பொழுது வெறும் பதிகமாக இருந்தது ஒரு புராணத்தினுடைய பகுதியாக மாறி நமக்கெல்லாம் ஓய்வை தரக்கூடிய பெரிய புராணமாக மலர்ந்தருள் இருக்கிறது. பிள்ளை பாதி புராணம் பாதி இல்லையா? நமக்கு தெரியும். நீங்க தாய்மார்களுடைய வாய்மொழியா இதை பார்க்கலாம். ஒண்ணு அவங்க புராணத்தை பேசுவாங்க, தாய் விட்ட புராணத்தை, இல்லையா தாம் பிள்ளைகளுடைய புராணத்தை பேசுவாங்க. அப்படி தான் பெற்றெடுத்த சேக்கிழார் பெருமான் பெற்றெடுத்த இந்த பெரிய புராணம் எதை பற்றி பேசுகிறது? பெரும்பான்மையாக என்றால் பிள்ளை பாதி பிள்ளை புராணத்தை பற்றி பேசுகிறது. எதற்காக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவருடைய வாய் மலர்ந்து அழுதார் என்பதற்கு வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்த சீத வயல் வலி புகழி திருஞான சம்பந்தர் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தை முதல் அழுவதுக்கு காரணம், நம்ம அழுவதுக்கு காரணம் என்ன நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு குழந்தைக்கு அது வேற இப்ப எல்லாரும் யூடியூப் இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல
குழந்தை வீல்னு அழுதா என்ன, கையை மடக்கிக்கிட்டு அழுதா என்ன, விரிச்சுக்கிட்டு அழுதா என்ன, வாயை திறந்து அழுதா என்ன, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம். அது கூட இங்கிலீஷ் பேசுகிற டாக்டர் சொன்னாதான் நம்புவோம் நம்ம. அப்படி அந்த டாக்டரும் கூட என்னன்னா, நீங்க பாருங்க, பல் தேய்க்கிறதுக்கு முதற்கொண்டு பர்பஸை விளம்பரம் வரை, கொசுவத்தி நைட்ல வைக்கிறோம், அதுக்கு வரைக்கும் வெள்ளைக்கோட்டு போட்ட டாக்டர் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அவர் வந்து சொல்லணும் நல்லா பல் தேய்ங்க அப்படின்னு. இதையே நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஏன்னா அவர் தமிழ் தெரிஞ்சவர், பாவம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியல. இப்ப அழுவதற்கு கூட 1000 காரணங்களை உலகம் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை அழுததற்கு ஒரே காரணம் என்னவென்றால், இங்கு மிகு சைவ துறை விளங்க வேண்டும் என்பதாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு தாயாக இருந்து அந்த குழந்தை அழுததற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த குழந்தை என்னன்னு அழுதது, அது பிறந்த போது அழுதது சரி, பிறகு பாலுக்கு அழுதது. 2வது முறை அழுத போது அதற்கு உமையம்மை பால் கொடுக்கிறாள். மிக அழகான ஒரு பதிகம். நான் சொல்வதற்கு முன்பாகவே உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா அதுல ஒரு நுட்பம் பாருங்க. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் படிந்தேற்கு அருள் செய்ததனால் பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே அட்ரஸை கொடுத்தாச்சு. யார்ப்பா வந்து போனது? நம்ம என்ன சொல்லுவோம், யார் வந்து போனாங்க அப்படின்னா அந்த அங்கிள் கொஞ்சம் டாலா இருந்தாங்க, குட்டையா இருந்தாங்க அப்படின்னு. இல்லையா, பேர் தெரிஞ்சா வழக்கமா வருவாங்களே, உன்னை வந்து கூட உன் பேரை சொல்லி சொல்லுவாங்களே அந்த அங்கிள். அதெல்லாம் கிடையாது. அவர் யாரு என்ன ஏது அவருடைய முழு விலாசம் வச்சுக்கோ, வேணா நீ போய் விசாரிச்சுக்கோ அப்பா கிட்ட. குழந்தை தோடுடைய செவியன் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறாரா பார்க்கலாம். அப்பாவுக்கு டெஸ்ட் வரியிலே கண்டுபிடிச்சாருன்னா நிறுத்திக்கலாம், கண்டுபிடிக்க முடியல. தோடுடைய செவியன் விடையேறியார். அவர் எந்த பைக்ல வந்தாரு? ரெட் கலர் பைக்ல வந்தாரு. இவர் ஒயிட் கலர் பைக் வச்சிருந்தாரு. விடையேறியோர் தூவெண் மதிசூடி, ஆளும் பார்க்கறதுக்கு பொலிவா இருந்தார். தூவெண் மதிசூடி, நல்ல மேல மதி சந்திரனை வச்சிட்டு இருந்தார். சரி, அது உனை நான் பணிந்தேற்க அருள் செய்த அதனால், முன்னை என்னை பணிந்தேற்பதற்காக அருள் செய்வதற்காக முன்னமே என்னை பணித்திருந்தான் சொல்றார். இதை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் உள்வாங்கி சொல்லுகிறார். எச்சமயத்தவர்களும் வந்திரைஞ்சும் இயல்பினுடைய அச்செல்வ திருத்தோணி அமர்ந்தாரை அடி பணிந்து. அந்த குழந்தை எப்படி பாடியது? முதல்ல இது யார் வந்ததுன்னு வெறும் அட்ரஸ் சாட் மட்டும் கிடையாது, நான் பணிவதற்காக என்னை முன்னமே பணித்த என்று பெருமாபுரம் மேவிய பெருமானுடைய தான் வந்த நோக்கத்தையும் பெருமான் வந்த நோக்கத்தையும் அந்த குழந்தை பேசுகிறது. இதை சேக்கிழார் பெருமான் அப்படியே உள்வாங்கி அமர்ந்தாரை அடி பணிந்து மெய் சொன்ன நலம் பயக்க தோடுடைய செவியன் எனும் அச்சமில் பதிகம் பாடி அருளினார் ஆளுடையார். அது வெறும் அட்ரஸ் மட்டும் சொல்லல, அது பணிந்து யார் வந்தது, யார் பணிதற்கு உரியவன் என்பதை நமக்கு இனம் காட்டியது. அது மட்டும் பணியவில்லை, நம்மையும் பணிவதற்கான காரணங்களை உள்ளடக்கி அந்த குழந்தை புனிதவாய் மலர்ந்து அழுதது என்று சொல்லுகிறார். சரி, இப்படியாகப்பட்ட குழந்தைய கை நோக விடுவானா இறைவன்? உனக்கு ஐயா முன்னா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இன்று ஒரு விருது கிடைத்திருக்கிறதோ அந்த விருது கூட மாலையாக வந்து விழுகிறது. அந்த குழந்தைக்கு பொற்றாளம் கிடைத்தது. நம்ம நினைப்போம் இது சாத்தியமானு நினைப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கேள்வியே இன்றும் கூட தர்மபுரம் சாமிநாதன் ஐயாவிற்கு நம்முடைய பொற்றாளம் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொற்றாளம் ஈந்தார் என்கிற இந்த கால வரலாறு நமக்கு எப்படி நம்பத்தகுந்ததாக நடந்தேறி இருக்கிறதோ, அப்படி தர்மபுரம் சாமிநாதன் ஐயாவுக்கு பொற்றாளம் ஈந்ததை போல கண்டிப்பாக ஞானசம்பந்த பெருமானுக்கு சுவாமி பொற்றாளம் கொடுத்திருப்பார். உங்க பேரன்மார்கள் யாராவது இத கதையை சொல்லும் போது சொன்னாங்கன்னா நீங்க 2 புராணத்தையும் சொல்லணும். ஒண்ணு ஞானசம்பந்தருக்கு பொற்றாளம் இந்த புராணத்தை சொல்லிட்டு பேரலா நம்ம தர்மபுரம் சாமிநாதன் ஐயாவுக்கு வந்த பொற்றாளத்தினுடைய கதையும் நீங்க சொல்லணும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எமோஷன்ஸ் தேவை கிடையாது, இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. சோ சம்பந்தர் பெருமான் ஞானசம்பந்தருடைய புராணத்துல எமோஷன் இருக்குதுன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கூட அடிஷனலா வேணும். அப்படின்னா பேரலா இந்த சமகால நிகழ்வையும் சொல்ல வேண்டும். சரி, அந்த குழந்தை கேட்கும், இது எப்படி உனக்கு தெரியும்? அடுத்த கேள்வி, நீ பாத்தியா? நம்பல. நான் இதை கூட கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன்,
சேக்கிழார் பெருமானுக்கு வந்து சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் நீங்க ஆதியில பாத்தீங்கன்னா ஒரு மீச வச்ச படம் இருக்கும். அது எங்க பொற்றாளம் ஐயா தான் வந்து நிறைய நாள் அவர் தான் மாடலா நின்னாரான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அப்படியே இருக்கும். அதனால நான் பொற்றாளம் ஐயாவை பார்த்திருக்கேன். சரி, ஞானசம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்த நிகழ்ச்சியை யார் சொன்னது உனக்கு? பதிகத்துல இருக்கு. சேக்கிழார் பெருமான் திரும்ப ஒரு ஸ்டாம்பை குத்துறார். அவர் சொல்றாரு, எந்த பாட்டுல சொல்றார் சுவாமி நம்மளுக்கு? மடையில் வாளை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவும் உலான் சடையும் பிறையும் சம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்குலோ என்று அந்த பதிகத்துலதான் சாமிக்கு பொற்றாளம் கிடைக்கிற ஒரு மாண்பை நாம் அறிகிறோம். அங்கை மலர் சிவப்ப அடிசில் உண்ணும் பருவத்து செங்கண் விடை உயர்ந்தார் திருவருளால். எப்படி? அது எந்த பருவத்துல உங்களுக்கு பொற்றாளம் கிடைக்குது? அங்கை மலர் சிவப்பு அடிசில் உண்ணும். இந்த கையை சூடு சாதம் பட்டுச்சுன்னா அந்த குழந்தை அப்படி கையை அது தொட்டு கூட இருக்காது, அந்த ஆவி பட்டிருக்கும் அந்த குழந்தையுடைய கையில, அதுக்கே அந்த கை செவந்து போயிடுதான். அப்படிப்பட்ட பருவத்திலே அங்கை மலர்ச்சிவப்பு அடிசில் உண்ணும் பருவத்து செங்கண் விடை உயர்ந்தார் திருவருளால் தாளம் வர தங்கிய இசை முட்டாமல். எதற்கு? இசை முட்டாது அந்த குழந்தை பாட வேண்டும் என்பதற்காக ஸ்தாபிக்க தகும் வண்ணம் மங்கையொரு பாகத்தார் பொற்றாளம் வழங்கினார். அதுல மங்கையும் வழங்கினார், அப்பனும் வழங்கினார். அப்பன் தாளம் வழங்கினார், அம்மை அதிலே ஓசை வழங்கினார். நீங்க பாருங்க எவ்வளவு நுட்பமா. நீங்க சைவ மதத்தை நம்ம ஏன் வந்து உலகளாவிய மதம், எல்லோரையும் உய்விக்க வந்த மதம்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க நிறைய மதங்கள்ல பெண்களுக்கு இடம் கொடுக்கலாமா வேணாமான்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கு மட்டும்தான் உமையொரு பாகனாக இறைவனையே மங்கையொரு பாகனாக நாம் வழிபடுகிறோம், மங்கையொரு பாகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பெண்பார் அடியார்களுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விமெனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆதார் கார்டுல அம்மா பேர் என்னன்னு கேட்டா நாங்க காரைக்கால் அம்மையார் பேரை சொல்றது சிவபெருமான் காலத்தில் இருந்து இருக்குது எங்களுக்கு. அவன் கேட்கிறாரு, அம்மா மேல போறா, பக்கத்துல உமையம்மை உட்கார்ந்துட்டு கேட்கிறா, இந்த அம்மா யார் அப்படின்னு. இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டே நாளைக்கு நம்ம ஓட்டு போடணும்னு அம்மா பேரை கேட்டா நம்மளுக்கு அம்மா பேர் யாரை போய் கேட்போம்? நம்ம அந்த அம்மை பேர் ஈரும் வண்ணமாக நமக்கு வந்துகிட்டு இருக்கிறா. நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொன்ன, நாம் பேணுகிற அம்மை கிடையாது. இன்னைக்கு நம்ம முழுக்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். சில பேரை கேட்டீங்கன்னா சொல்லுவான், அப்பா அம்மாவை நான் தான் சார் காப்பாத்துறேன். நியாயமா இதெல்லாம்? இந்த வார்த்தை செல்லுபடி ஆகுமா? சிவபெருமானே அப்படி சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் சொன்னாரு நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொன்னார். ஆதார் கார்டுல ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்படின்னா அம்மையினுடைய பெயர் வேணும். அப்படி அம்மையினுடைய பெயரை ஈனுவதற்காகவே காரைக்கால் அம்மையாரை கைலாயம் வர வைத்த பெருமான், அப்படிப்பட்ட அம்மை கை நோக கூடாது என்பதற்காக தாளம் வழங்கிட்டு இந்த குழந்தை தட்டி தட்டி பார்க்குது, சவுண்ட காணும். என்னடா இது? அந்த குழந்தை ஒரு ஏமாற்றமா பார்த்துருக்கோம். அப்படி இவரை வேற தோடுடைய செவின்னு சொல்லிட்டோம். தோடு இருக்குது, தங்கத்துக்கு தங்கம் கொடுத்துட்டாரு, தாளம் தட்டினா சவுண்ட் வரணும், வரமாட்டேங்குது. இப்போ கூட பாருங்க, ஏதாவது ஒரு சவுண்ட் வர்ற ஆப்ஜெக்ட் குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா தூக்கி தூக்கி போடும். அப்புறம் தான் அம்மா வந்து ஒரு பட்டன் அழுத்தி காமிப்பா, இது இப்படிதான் அழுத்தணும் அப்படின்னு. அப்படி அதில் ஓசை கொடுத்த நாயகியாக உமையம்மை இருந்ததை சேக்கிழார் பெருமானும் விடை உயர்ந்தோர் திருவருளால் தாளம் வர தங்கிய இசை முட்டாமல் ஸ்தாபிக்க தகும் வண்ணம் மங்கையொரு பாகத்தார் புற்றாளம் வழங்கினார் என்று பதிவு செய்கிறார். சரி, நம் இன்னொன்று வியக்கிற விஷயம், கணியன் பூங்குன்றன் காலத்திலிருந்தே நமக்கு இவங்க சிறியவங்க தானே, இவங்க சின்னவங்க தானே அப்படின்னு நம்ம வந்து யாரையும் புறம் தள்ளுதல் நமக்கு இயல்பு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதல் புதுவதென்றேன்று வர்ற வரியில சிறியோரை இகழ்ந்தலும் இளமே பெரியோரை வியத்தல் அதனினும் இளமேன்னு சொல்றாங்க. இல்ல, சிறியோரை இகழ்தல் இளமே அப்படின்றதுதான் வந்து நமக்கான வரி. யாழ்ப்பாணர் ஒரு பாணர் குடும்பத்து வரிசையிலே வருபவர். அவர் வந்து அடிபணிந்து கேட்கிறார், உங்களுடைய திருப்பதிகங்கள்லாம் பார்க்கிறோம் கேட்கிறோம், ஐயா அவங்க கூட நான் யாழ் வாசிக்க வரட்டா அப்படின்னு கேட்கிறாரு. சாமி சேர்த்துக்கிறார். இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்கன்னு கேட்போம். யாரு அடுத்தது யார் இன்னார் யாரு, உங்க அப்பா எங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாரா, எந்த காலேஜ், நீ என்ன படிச்சிருக்க, எங்க ஒரு தடவை இசைச்சு காமி பார்க்கலாம். இவர் ஏதோ யாழ் வாசிக்கிறதுல நம்ம நினைச்சுப்போம், நம்ம ஏதோ இசையில பாண்டித்யம் பெற்றிருக்கிற மாதிரி. அவர் ஒரு அரை மணி நேரம் வாசிக்க விட்டு, சரி ஒரு 10 days பொறுத்து நீங்க வாங்க நம்ம பேசலாம். கிடையாது. இதுல சுவாமி சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால்,
இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற மனப்பாங்கு இருந்து விட்டால் அந்த நொடி அடியவராக மாறிவிடுகிறோம். அதைதான் ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவர் வந்து பணிந்த மாத்திரத்திலேயே ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை நாம் விடக்கூடாது, சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் சேர்த்து கொள்ளுகிறார். பாடி அருளும் பதிகப்பாட்டுக்கு ஏற்ற இசை நீடு கருவி தொடையால் நிகழ வாசிப்ப தோடும் செவியார் அருளால் திருநீலகண்டத்து பாணர் திருமுன்பு எய்தி பணிந்து நின்றார். அவரை கொண்டு வந்து சேர்த்தது கூட திருவருளுடைய திட்டமாகத்தான் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். நம்ம கூட வர்றவங்க எல்லாரும், நீங்க பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்குதா, இதுல 2 தான் வந்து அணு ஆற்றலோட சுத்தும், ஒன்று சுத்தவே சுத்தாது, ஆற்றலே இல்லாமல். ஆனா இந்த அசோசியேஷன்ல அதனுடைய பவர்ல எல்லாமே சுத்திட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றான், நீங்க நல்ல மக்களோடு ஒத்திசைவாக இருந்தால், if your association is with the right people, you become a right person. நீ உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொன்னா இல்லையா, அப்ப நீங்க எதுல சார் நீங்க எதுல சார் மெம்பரா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் பிரச்சார சபால மெம்பரா இருக்கிறேங்க. அப்ப இவருக்கு ஒரு டேக் கொடுப்பான்னு ஆண்டவன், என்ன கைலாயத்துக்கு வர்றதுக்கு இவருக்கு ஒரு டேக கொடு, பாஸ் கொடு. 10 வருஷம் வந்தாரா, 10 டேக் இருக்குதா, இந்த மிலிட்டரி ஜெனரல்லாம் போட்டிருப்பாரு பாருங்க ஸ்டார், அந்த மாதிரி நான் 10 வருஷம் தொடர்ந்து வந்தேங்க, 10 டேக் வச்சிருக்கீங்க, கைலாயத்துக்கு ஃப்ரீ பாஸ். சரி, அசோசியேஷன் வேற எங்கப்பா வச்சிருந்த? நான் எங்க இருந்தேன், எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு, எப்பப்பா சண்டையாவே இருக்கும், அங்கதாங்க மெம்பரா இருந்தேன். அப்ப நீ ஒரு 2 ஜென்மம் பொறுத்துவா. அப்ப whom we are associated, நாம் யாரோடு கூட்டு சேர்ந்திருக்கிறோம், எதற்காக கூட்டு சேர்ந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம். யாழ்ப்பாணர் வந்து நான் உங்களுக்காக இசைக்கிறேன் என்ற பொழுது இசைவு தெரிவித்தாரே, பாடி அருளும் பதிகப்பாட்டுக்கு ஏற்ற இசை நீடுகருவி தொடையால் நிகழ வாசிப்ப தோடும் செவியார் அருளால் திருநீலகண்டத்து பாணர் திருமுன் எய்தி பணிந்தார் என்று சொல்லுகிற பொழுது அவர் வந்து தானாக சேர்ந்து கொண்ட விதத்தை, இதுதான் இதுக்கு ஒரு திருவருள் திட்டம் இருக்கணும். அதை வருகிற பொழுது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வேணும். நம்ம போய் ஒருத்தர் கூட ரைட் அசோசியேஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு திருவருள் திட்டம் வேணும். சரி, நமக்கு பாருங்க, இயற்கை சில நேரங்கள்ல நமக்கு எதிராக வேலை செய்யும், ஆனா அது மிரட்சி தரும் நமக்கு. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அவர் பதிகம் பாடிட்டு போகிற பொழுது அவருடைய கால் வலி, அப்பா தான் தூக்கிட்டு போறார் தோல் மேல. இந்த குழந்தை ஒரு நொடியாவது நினைச்சிருக்கு இல்லையா, அப்பா தூக்கிட்டு போறாரே அவருக்கு கால் வலிக்கும்னு. எல்லோரும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம், ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகை முத்துப்பல்லக்கு தந்தார் என்று. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவின் கால் நோகக்கூடாது என்பது விண்ணப்பித்திருக்குமே, ஆனால் அந்த அப்பாவினுடைய பாதம் நோகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவன் இவர் மூலமாக அந்த முத்துச்சிவிகையும் முத்துப்பல்லக்கையும் கொடுத்தார். அத அப்பாவுக்கு சேர்த்து பார்க்கிறது தான் வந்து நாம் திருவருளுடைய விஸ்தீரணமான கருணை பெருங்கடலை நாம் அளவிட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சுவாமி சொல்றார், எந்தை ஈசனம் பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லார் சென்று கை கூடுவதென்றால் கந்தமாமலருத்தி கடும் புனல் நிமலவார் கரைமேல் அந்தனன் சோலை நெல்வாயில் அறந்துரை அடிகள் தம்மருளே என்று பேசுகிறார். அதை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமாள் உள்வாங்கி, அப்பொழுதே எவ்வுலகும் உய்வந்த ஆண்டகையார் செப்பரிய முத்து சிவிகையினில் ஏறியே ஒப்பரிய திருவருளின் ஓங்கு பெருஞ்சீர் பெருக மெய்ப்பொருளாம் அறத்துறை மேல் மேவி இனி எழுந்தருள என்று பேசுகிறார். சுவாமி அந்த முத்துச்சிவிகையில் ஏறுகிற பொழுது கூட 5 எழுத்தை ஓதி இது இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம தான் என்ன பண்றோம், வாங்கிட்டு இத பின்னாடி சில பேர் பைக்ல போட்டிருப்பான் பாத்தீங்களா, மை மம்ஸ் கிஃப்ட், மை வைஃப்ஸ் கிஃப்ட். கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆயிருக்கும், வைஃப்ஸ் கிஃப்ட்னு போடுறான்னு அப்ப என்ன அர்த்தம்? வைஃப் உண்மையாக கிஃப்டா கொடுத்துருப்பாங்க, இவன் டிமாண்ட் பண்ணியிருப்பான், வண்டி வாங்கி கொடுத்தாதான் தாலி கட்டுவேன் அப்படின்னு. வரதட்சணையே இப்படி வளம் பெற்ற மொழியால என்ன பண்ணிக்கிறான், மை வைஃப்ஸ் கிஃப்ட்னு போட்டுருக்கான். அந்த அம்மாவை போய் கேட்டாதான் தெரியும். ஆனால்
ஞானசம்பந்த பெருமான் இது திருவள்ளுடைய திட்டத்தாலே நமக்கு கிடைத்தது என்று பணிந்து ஏற்றுகிறார். உங்க கைக்கு வருகிற அத்தனை மேம்பட்ட பொருள்களும் திருவருளின் திட்டத்தாலே வருகிறது. அதனாலதான் சைவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதும் நாம் சிவபெருமானுடைய திருத்தாள் பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை நாம் உய்ய வேண்டும் என்று அனுபவிக்கிற பொழுதும் திருநீட்டு நெற்றிலே இட்டுக்கொண்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. துதிக்கப்படுவது நீரு. நாம் அதை ஒவ்வொரு முறை நாம் துதிக்கிற பொழுதும், இறைவனை துதிக்கிற பொழுதும் நெற்றி நிறைய திருநீரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சைவர்களுக்கு ஒரு பெரிய காப்பு. இந்த ஐந்தெழுத்தின் பெருமையை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் வருகை வருவுற்றது நம்முடைய சைவமத தழைச்சிக்கு காரணமாக இருந்தது என்றாலும் அவர் சொல்லுகிற விஷயம் நமக்கு நம்ம திருநீற்றினுடைய பெருமையை சொன்னாங்க. ஐந்தெழுத்து எதற்காக ஓத வேண்டும்? நாளைக்கு இந்த குழந்தைகள்லாம் கேள்வி கேட்கும், என்ன நீங்க பாட்டு நமசிவாய நமசிவாய சிவாய நம சிவாய நம என்ன அதுல இருக்குன்னு கேட்டா சாமி பதிகம் பாடி நமக்கு சொல்லியிருக்கார். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகன் 5 நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்து வந்தர் கூற்றசைவும் தைத்தன அஞ்செழுத்துமே என்று பேசுகிறார். இந்த நாம் உயிரோடு இருக்கிற பொழுதும் உயிரற்று போகிற பொழுதும் இந்த ஆன்மாவிற்கு ஒரு துணை எதனால் கிடைக்கும் என்றால் ஐந்தெழுத்தின் துணையாலே கிடைக்கும் என்பதை நம்ம ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். இதனை சேக்கிழார் பெருமான் திரும்ப ஒரு ஸ்டாம்பிங், இந்த பாடல் எங்கு வந்தது, அதை நம்முடைய பெருமான் ஞானசம்பந்த பெருமான் எந்த ரூபத்திலே பாடி அருளினார் என்று சொல்ல வருகிற பொழுது, துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் 5 நினைமீன் என்று நூல் அஞ்செழுத்தோதிய பதிகம் பாடியே வஞ்சகம் மற்றவர் வாழ்கு நல்வினார் என்று நமக்கு வாழ்க்கையை ஞானசம்பந்த பெருமான் நல்கினார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். நாம் எதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுவாசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இல்லை, ஐந்தெழுத்து நம்மை காத்து நிற்கிறது, ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை யார் நல்கியது என்றால் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்தியது. ஆகவே அந்த ஐந்தெழுத்தே நமக்கு காப்பாக இருக்கிறது. அந்த காப்பை நாம் தினந்தோறும் நாள்தோறும் உச்சரிக்க அதுவே நமக்கு அருட்காப்பாக விளங்குகிறது. சரி, நீங்க நமக்கு என்னன்னா இதெல்லாம் தத்துவ பொருள்கள், அஞ்செழுத்த விளக்கணும், திருநீற்றுடைய மகிமையை சொல்லணும். ஆனால் நம்ம இதை மட்டுமே ஒத்துக்க மாட்டோம். நம்ம போய் எங்கள் திருவண்ணாமலையில் குகை நமசிவாயர்னு ஒரு சித்த புருஷன் இருந்தார். அவரை போய் அவர் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்னு சொன்னாங்க. என்ன பண்ணால் ஒரு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் டெஸ்ட் வச்சு அதை உண்மைன்னு நிரூபிச்சாதான் அப்படின்னு. ஸோ இவன் என்ன பண்ணால் இறந்த ஆட்டுக்குட்டியை போய் எடுத்துகிட்டு போனால் ஓன் அழுதான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிற குலத்தை சார்ந்தவன், உண்மையாகவே இறந்த ஆட்டுக்குட்டி அது. அவனுடைய அழுகையும் உண்மையாக இருந்தது. குகை நமசிவாயர் உயிர்ப்பிச்சாரு. கீழே சொன்னா மலை மேல இருக்கிற சாமி செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறாருன்னு. இவன் உடனே செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒருத்தனை என்ன பண்ணா, கட்டிலில் படுக்க வச்சு, ஐயா இந்த மாதிரி மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான், இறந்துட்டான், இவனுக்கு உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான். சுவாமி சொன்னார், சென்றவன் தான் அப்படின்னாரு. இவ்வளவுதான். இந்த சாமி கிட்ட போய் டெஸ்ட் வைக்கிறதுலாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அவருக்கு நீட்டு JEE இதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே எக்ஸாம் தான், ஃபெய்த் தான், F. அதுல பாஸ் ஆனா P, F ஃபெயில் ஆனா ஃபெயில். the F stands for pass. அவ்வளவுதான். இங்க மட்டும்தான் இது ரிவர்ஸ் ஆர்டர்ல. the P stands for pass கிடையாது, இங்க F stands for pass. ஃபெய்த் இருந்தா பாஸ் ஆகலாம் அப்படி. ஸோ அப்படி ஞானசம்பந்த பெருமான் என்ன நமக்கு அவரு நம்ம ஸ்தூலமா, அதாவது இந்த ஜடமா இருக்கிற உடம்ப நீங்க ஏதாவது அவர் செஞ்சு மாயங்கள் செஞ்சு காட்டினாதான் நம்புவேன்னு யாராவது வருங்கால சங்கதியினர் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, முயலகன் நோய் வந்தப்ப அந்த பாச்சிலாச்சிரமத்துறை கொல்லிமழவனு என்கிற அரசனுக்கு அவனுடைய மகள் ஒரு ஜுரத்தை முயலகன் என்கிற ஒரு நோயால பீடிக்கப்பட்டிருக்கிற பொழுது அதை விடுவிக்கிறார். இந்த சித்து வேலைகள்லாம் செய்யணுமா அப்படின்னா, நாளைக்கு நீங்க எவிடன்ஸ் கேட்பீங்க இல்லையா? எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள்
நீங்க வெறும் தத்துவ விசாரணைகளிலே போயிடக்கூடாது என்பதற்காக சில எவிடன்ஸை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக எவிடன்ஸை கிரியேட் கிடையாது. அவர் என்ன கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறார்? அவரு காலந்தோறும் நடந்து வருவதிலே அவளை எல்லாம் நாம் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் இதை பிற்பாடு வந்த சேக்கிழார் பெருமானும் இதை உறுதிப்பாட்டோடு ஒரு சான்றாக நமக்கு சொல்லி செல்கிற காரணத்தினால் அந்த நம்பிக்கை இன்னமும் நமக்கு ஊன்றி சேர்கிறது. இதே போலதான் அவர் வருகிற வழியிலே விஷச்சுரம் தீர்த்த அதற்காக ஒரு பதிகம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பதிகங்கள் வெறும் மனதிற்கு மட்டுமானதா என்றால், மனமொப்பி படிக்கிற பொழுது இந்த உடலுக்கும் வேலை செய்கிறது. வெறும் இந்த மந்திர உச்சாடனங்கள் மனம் உடல் என்று 2 நிலைகளிலும் வேலை செய்கிறது என்பதை இந்த அடியார் பெருமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்த அலைபுணல் செவ்வி சடையார் திருநீல கண்டத்து செப்பியே திண்டப்பெறா எனப்பாடி தவ்வெறி வெஞ்சுரம் நீக்கிய என்று சொல்லுகிறார். சோ அவ்வினைக்கு இவ்வினை என்று அம்மனர்கள் அதெல்லாம் அப்ப நீ அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனால இப்ப அனுபவிக்கிற என்று சொல்லி அவர்கள் காலம் தாழ்த்திய பொழுது இல்லை இல்லை அதற்கு பதிக மருந்து இருக்கிறது என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகங்கள் ஓதுவித்து அதை தீர்த்தார் என்று சேக்கிழார் பெருமான் அதை அறுதியிட்டு சொல்லுகிற பாங்கிலே நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை மனதிற்காகவும் உடல் வலிக்காகவும் பாடக்கூடிய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். இதை தொடர்ந்து முதல் முத்துப்பந்தர் வந்த நம்ம 4 பெருமாள் நம்ம 3 பெரிய புராணம் மிக உயர்த்தி பேசுகிறது. இந்த 3 மிகப்பெரிய அற்புதங்களை நிறைய அற்புதங்களை செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு, முத்துச்சிவிகை, முத்துப்பந்தர், இன்னும் சொல்ல போனா பொற்றாளம் கொடுத்தது, இன்னும் அவருக்கு நிறைய பொற்காசு வாசி தீர காசு நல்குவீர் என்று காசு கொடுத்தது, பொற்கிழி கொடுத்தது யாகத்திற்கு. இப்படி கேட்ட போதெல்லாம் சாமி நம்ம நண்பனாயிருந்த சுந்தர பெருமானுக்கு கூட இவ்வளவு செய்யல. குழந்தையா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்களா? குழந்தையா நிறைய பேர் நினைச்சுப்போம், நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் என்னன்னு குழந்தையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இது ஞான சம்பந்த குழந்தையா இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம நாள் ஊன சம்பந்த குழந்தையா இருந்தா கிடைக்காது. ஆமா, அதுக்கு என்ன அடிசில் தான் கிடைக்கும், அடி கிடைக்கும். ஞான சம்பந்த பெருமானாக இருக்கிற பட்சத்திலே இதெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சேக்கிழார் பெருமான் ஒன்றை தொடர்ந்து பதிவு செய்கிறார். 1000 பொன் அப்பா கேட்கிறாரு, கேட்டுட்டு யாகம் பண்ணணும்னு கேட்கிறார். பாருங்க, இதுல எந்த இடங்களிலாவது ஞானசம்பந்த பெருமான் தனக்கான பொருளை ஈட்டுவதற்காக ஒரு பதிகத்தை பாடினாரா என்றால் இல்லை. அடுத்தவர்களுடைய நலத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இறைவன் நமக்கு நெருக்கமாகிறான். நான் ஒரு சின்ன நெடிய கதையை மட்டும் சொல்றேன். நான் இல்ல கோயில் வாசல்ல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருந்தா, உள்ள கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர்ற ஒரு குருக்கள் கிட்ட டெய்லி கேட்டான், சாமி நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு, இவனை எப்படியாவது திசை மாத்தி விடணும், நேரா போப்பா அப்படின்ட்டார். நேரா போறான், ஒரு இடம் போய் முட்டுது, அது ஒரே காடு இருட்டா இருக்கு. அந்த இரவு தங்கலான்னு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு, அங்க போய் கேட்கறான். ஒரு செல்வந்தருடைய வீடு, அவர் தங்கிக்க சொல்றாரு. காலையில எழுந்து கிளம்புறான். அந்த செல்வந்தர் கேட்கிறாரு, நேற்று இரவு தங்கனியே, அதுக்காக எனக்கு என்ன கூலி கொடுக்க போறேன் அப்படிங்கிற. சாமி நான் கடவுளை பார்க்க போறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபெய்த், அந்த ஃபெய்த் இங்க வேலை செய்யுது பாருங்க. அவனுக்கு கடவுளை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நான் சொல்றேன் கடவுளை பார்க்க போறேன், உங்களுக்கு என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, கடவுளை பார்த்தா கேட்டுட்டு வரேன்னு சொன்னா. என்னுடைய மகள் பேச்சு வராம ரொம்ப நாளா இருக்கிறா, திருமணமாகாம இருக்கா, அவளுக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்னு கேட்டுட்டு வான்னு சொன்னாரு. சரி, அன்று காலை கிளம்பிட்டான். கண்டிப்பா கேட்டுட்டு வரேன் சாமின்னு கிளம்பி போறான். பெரிய மலை ஒண்ணு உயர்ந்து தடுக்குது. அப்ப பார்த்து ஒரு எப்படி இந்த மலையை தாண்டதுன்னு தெரியல, ஒரு மந்திரவாதி பக்கத்துல இருக்கான். அவனை கேட்கிறான். அவர் சொல்றான், நான் இந்த மலையை உன்னை தாண்டறதுக்கு ஒரு வழி சொல்றேன், ஆனா எனக்கு என்ன பண்ணுவேன்? எல்லாருமே பிரதிபலன் எதிர்பார்க்கிறவங்களாவே இருக்காங்க. அவன் சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்றேன், நான் சாமியை பார்க்கறதான் போறேன், நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. ஒன்னே சரி, அப்படின்னா எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வா. சரி, மலையை தாண்டிட்டான். அவர் மந்திர கோலை வச்சு அப்படி பண்ணா மலையை தாண்டிட்டான். ஒரு பெரிய ஆறு வழியை குறுக்கிடுகிறது. இந்த ஆற்றினுடைய படகோட்டி இருக்கிறான். இந்த படகோட்டி கேட்கிறான், அந்த நான் உங்களை கூட்டிட்டு போக முடியாது சாமின்னு சொல்லிட்டான். ஒரு ஆமை நீந்தி வருகிறது. அந்த ஆமை என் முதுகுல உட்காந்துக்கோ, நான் உன்னை அக்கறையில சேர்க்கிறேன்னு சொல்லுது. சேர்த்துட்டு அப்புறமா கேட்குது, எனக்கு என்ன பண்ணுவேன்? நான் பறக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு சாமி கிட்ட எப்பன்னு கேட்டுன்னு வரியா? போனா ஆத்தை தாண்டியாச்சு.
ஒரு ஒளிபிம்பமாக இருக்கிற இறைவனை பார்த்துட்டான். சாமி ஒரு கண்டிஷன் போடுறார், 3 விஷயம் தான் என்கிட்ட கேட்க முடியும்னு கேட்கிறான். இவன் வர்ற வழியில 3 பேரை கேட்டா 3 செய்தி தான் இவங்கிட்ட இருக்கு. கேட்கறான், சுவாமி அந்த ஆமை எப்ப பறக்கும், அந்த மந்திரவாதி எப்போ மோட்சம் கிடைக்கும், அடுத்தது அந்த செல்வந்தருடைய பெண் எப்போது வாய் திறந்து பேசி அவளுக்கு எப்போ மன வாழ்க்கை கிட்டும். 3த்துக்கு சாமி பதில் சொல்லிட்டாரு. அந்த பதிலோட வரான். அந்த ஆமை கிட்ட ஆமை வழியில கேட்குது, நான் எப்ப பறப்பேன், நீ எப்போது ஓட்டை தூக்கி எரிகிறாயோ அப்போது பறப்பாய் என்கிறான். அந்த ஓட்டை தூக்கி எரிகிறது, பின்னால் அது ரத்தனங்களும் வைரங்களுமாக இருக்கிறது, அதையெல்லாம் அள்ளிக்கிறான். அடுத்தது வழியில வரான், மந்திரவாதி இருக்கான். மந்திரவாதி கேட்கிறான், எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு. இந்த கோலை எப்போது எடுத்து வீசுகிறாயோ அப்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்றான். கோல் எடுத்து வீசுகிற போது அதை இவன் எடுத்துக் கொள்ளுகிறான். இவனுக்கு அந்த மந்திர சக்திகள் எல்லாம் வந்து விடுகிறது. அந்த காட்டுக்கு வரான். செல்வந்தர் கேட்கிறாரு, எப்ப என் மகள் பேசுவா அப்படின்னு. அப்ப பார்த்து ஒரு படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கிற பெண் இவனை பார்த்த உடனே அவ பேச ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மனத்திற்கு பிடித்தவனை பார்க்கிற பொழுது அவள் பேசுவாள், திருமணம் ஆகும்னு சொல்றான். அவ்வளவுதான், கதை இதோடு முடியுது. கதையினுடைய நீதி என்னவென்றால், நீங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதை விட அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற பொழுது ஆண்டவன் நீங்கள் கேட்காததையும் சேர்த்து கொடுப்பான். அவன் தனக்குன்னு ஏதாவது கேட்டானா, கேட்கறதுக்கு போனான். ஆனா he is restricted with 3 questions. அந்த 3 விஷயங்களையும் பிறருக்காக கேட்டான். அதனால்தான் தமக்கென முயலாமல் அடுத்தவர்களுக்காக நோன்பிருந்து முயலுபவர்களுக்கு சித்திக்கிறது, எல்லாம் சித்திக்கிறது. ஞான சம்பந்த பெருமான் அப்படித்தான் நமக்கு அவருக்காக அல்லாமல், அவருக்காகவா எதையாவது கேட்டார்? தன்னுடைய தந்தை ஞான வேள்விக்காக கேட்கிறார், அதற்கு பொற்கிழி கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பிக்கிற பொழுது அதையும் சொல்லுகிறார், இது குறைவுறாது. அப்பாவுக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டு அடுத்த 2 மாதங்களுக்கு என்னை தொல்லை செய்ய வேண்டாம் அப்படின்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அதனாலதான் இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஞான சம்பந்த பெருமான் இது குறையாது என்ற ஒரு அடிஷனல் ஒரு ரைடர் கிளாஸையும் போடுறார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்தனஞ்சை மிடரில் நடக்கிய வேதியனே. இது பாருங்க, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும். நம்ம சுவாமி யாருக்காக இது இந்த பதிகத்தில் வர்ற ஒரு முரண் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் எதுவாக இருந்தால் சுவாமிக்கு வராத இடரா, நஞ்சையே உண்டார். ஆனா அந்த நஞ்சு என்னவாக ஆனது? அமுதமானது. எதற்காக அமுதமானது? நம்முடைய உயிர், இந்த ஆன்ம உயிர்கள் எல்லாம் தழைக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய இடரும் நமக்கு வருகிற தளர்ச்சியும் அப்படியாக மாறும். நாம் நஞ்சென்று நம்பிக்கொண்டிருப்போம், அது அமுதமாக மாறும். அந்த நம்பிக்கை எப்போது வரும் என்றால், 5 எழுத்து ஓதி நாம் நெற்றி நிறைய திருநீர் அணிகிற பொழுது நம்முடைய இடரெல்லாம் மாறி நமக்கு நன்மையாக முடியும். அதனால சரி, நம்ம மக்கள் அடுத்தது டெஸ்ட் வைக்கிறான் பாருங்க. யாழ்ப்பாணர்கிட்ட போய் சொல்றான், சாமி அவர் பாடுற பதிகத்தை விட நீங்க வச்சிருக்கிற யாழ் தான் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் போல இருக்கு, என்னமா வாசிக்கிறாரு சொல்லிட்டான். அவர் பணிகிறார், சாமி எனக்கு இந்த பெருமை வேணாம். இது பாருங்க, இது நம்ம ஊர்ல இருக்கிறவன் வீடு கட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டீங்க வச்சுங்க, 10 பேர் சொல்லுவான், இல்லை சமையல் ரூம் ஏன் இவ்வளோ சின்னதா வச்சிங்கன்னு சொல்லுவான். அடுத்தது சில பேர் சொல்லுவான், ஹாலை இன்னும் கொஞ்சம் சின்னதா பெருசா கட்டியிருக்கலாம், விஸ்தீரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த ஊருக்கு பேசுகிற பேச்செல்லாம் தாண்டி 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 கடைசியில் அது நாமே வசிக்க முடியாத வீடாக மாறிவிடும். ஆனால் ஞான சம்பந்த பெருமான் நமக்கு யாழ்ப்பாணருக்கும் அருள் செய்து இந்த உலக உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக யாழ்முறி பண்ணிலே பாடல் பாடுகிறார். அதை சேக்கிழார் பெருமானும் வாசித்து திருவருளினால் வரும் பெரும் இசையை ஈசிக்கும் சிறிதாகவும் எய்திடப் பெறாமை கூசி கையினில் யாழினை தொழுது எதிர்கொண்டு பாசித்தன்கடல் மலித்து தர்மபுரத்து பாணர் என்று சொல்லுகிறார். அது தர்மபுரம் என்பது நம்முடைய யாழ்ப்பாணருடைய அம்மாவுடைய ஊர். அவர் யாழ்ப்பாண திருநிலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் தர்மபுரத்திலே பிறந்தவர்கள். அந்த ஊர் மக்கள் தான் இப்படியாப்பட்ட ஒரு சின்ன அப்ப சொல்றாங்க, இங்க யாழ்ந்து வர்ற இசையாக தான் அந்த பதிகங்கள்லாம் சிறப்புற இருக்கிறது என்று. அவர் யாழ்முறை பண்ணை பதிகத்தை அவர் சுவாமி அவர்கள் அருளி செய்ய அது பணிந்து, நீலகண்ட யாழ்ப்பாணரே சுவாமி, இது உங்களுடைய பதிகத்தின் என்னுடைய யாழிலே அமர்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என்று பணிந்து சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், நமக்கு வழியில போறதுக்கு ஒரு துணை வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாரையாவது வழிக்கு கூட்டிட்டு போவோம், துணைக்கு கூட்டிட்டு போவோம். ஆனா சுவாமி நமக்கு என்ன சொல்லுகிறார்?
வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டுடனுமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நமக்காக யார் யாரெல்லாம் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 7 கிரகங்களையும் நல்லவைகளாக மாற்றி அருளி செய்த பெருமான் ஞானசம்பந்த பெருமான். நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. ஆனால் இவர்கள் போகிற காரியம் நல்ல காரியமாக அடியார் பெருமக்களாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு அந்த காரியம் கைகூட வேண்டும், சித்திக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த 7 கிரகங்களும் நல்லவைகளாகவே மாற வேண்டும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்காக ஒரு பதிகத்தை வழித்துணை. எப்பெல்லாம் பயம் வருதோ நம்ம சொல்லுவோம், இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லிக்கோ அப்படின்னு. இடி இடிக்கிற பொழுது கிடையாது, இதயம் துடிக்கிற பொழுதெல்லாம் கூட 5 எழுத்தாக சிவாயனம சிவாயனம என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வழித்துணைக்கு வருகிற ஒரு பதிகமாக உங்களுக்கு பயங்களை பாருங்க. நான் ஒரு விஷயம், மற்ற மதங்களில் இருந்து எப்படி நம்முடைய சைவ மதம் வேறுபடுகிறது நீங்க நான் குறிப்பிடாம சொல்றேன். Fear is the beginning of knowledge. The fear of God is the beginning of knowledge என்று ஒரு சொல்லடை உண்டு. கடவுள் மேல் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று. ஆனால் இங்கு மட்டும்தான் பயத்தை விலக்கி கடவுளை தரிசித்து ஞானத்தை பெறுவதற்கான உபாயங்களை சைவ மதம் சொல்லுகிறது. இறைவனை கண்டு அஞ்சி விலகி விலகி ஓடுகிற மற்ற சமயங்களுக்கு நடுவே இறைவனோடு அணுக்கமாவதற்கான அச்சத்தை தொலைத்து நாம் இறைவன் மிகப்பெரியவன் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவன் அணுகுவதற்கு மிக இயல்பாக இருக்கிறவன், காட்சி கலியவனாக. நெடுமாலும் அயனும் அன்று தேடி தேடி அலைந்தார்கள், ஆனால் நமக்கு காட்சி கெளியவனாக இருக்கிறான். நாம் அழைத்தால் வந்து நம்முடைய வீட்டு அலமாரியில உட்கார்ந்துக்கிட்டு அவன் எவ்வளவு அழகா சிரிக்கிறான், நமக்கு எவ்வளவு அழகா காட்சி தரான். நமக்கு ஒரு பதற்றமா இருக்குது, திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறோம். இந்த குழந்தைக்கு நாளைக்கு வேற எக்ஸாம், இது படிச்சுச்சா இல்லையான்னு தெரியல. இந்த பையன் கடன் வாங்கி வீடு கட்டி வச்சிருக்கான், அவன் தூங்கினானா இல்லையான்னு தெரியல. வயதுக்கேற்றதை போல பயம் வருகிறது நமக்கு. அந்த பயத்தை எல்லாம் என்ன பண்றோம்? 2 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு, என்ன பண்ணுவோம்? நம்ம ஒண்ணும் கிடையாது, போய் கை நிறைய எடுத்து விபூதியை அள்ளி நெத்தில வச்சுக்கிட்டு இறைவா நீ பார்த்துக்கோன்னு தூங்கிட்டோம், அவ்வளவுதான். வேற என்ன? அந்த அருட்காப்பு எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. இந்த வானவர்களுக்கே காப்பாக இருக்கக்கூடிய திருநீரு. இதை யார் சொல்லுகிறார்கள்? ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம அந்த திருநீற்றை மிக பயபக்தியோடு எடுத்து நாம் பூசிக்கொள்ளுகிறோம். வேற யாராவது சொல்லியிருந்தா நம்ம அதை எளிதா எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்பொழிவை நாம் பார்க்க பார்க்க பார்க்க, அதை கேட்க கேட்க நமக்கெல்லாம் இந்த மதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கிறது. இந்த நம்பிக்கையை வித்தாக வந்து விழுந்தவர் தான் ஞானசம்பந்த பெருமான். அவருடைய போன பாதை, அவர் வழிபட்ட திருத்தலங்கள், அவர் பாடிய பதிகங்கள், இவை அனைத்தையும் நாம் பற்றிக்கொள்ள there is no fail, there is only faith. அவ்வளவுதான். யாரையும் ஆண்டவன் கைவிடவே மாட்டான். அந்த நம்பிக்கையோடு தொழுவாவருக்கு எப்போதும் நற்கதி கிடைக்கும் என்பதை அஞ்செழுத்தின் துணையோடு நாம் எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி இந்த நற்பேரை வழங்கிய நம்முடைய அறனருள் அமைப்பினருக்கு எஞ்சாண்டும் என்னுடைய நன்றிகளை பரிமாறி குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களை வணங்கி என் சிற்றுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.